ஹாப்பி சாபத். கொஞ்சம் பவர் பாயிண்ட் இருந்தனால கொஞ்சம் எல்லோரும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முடிந்த அளவுக்கு நம்ம முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நியராக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நபரை குறித்து பேச போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக அந்த தொடர் செய்தியானது நிறைவு செய்ய இருக்கிறது. இன்றைக்கி எத்தனாவது நபர்? 12வது சீஷர்ல எத்தனாவது நபரை பார்க்க போகிறோம்? 10, 9, 8 அப்படி 1 to 3லேருந்து 12 வரையும் சொல்லிட்டீங்கன்னா 12 டிசைபிள்ஸ் ஓவர், அப்படி தானே? எத்தனாவது நபர்? ஏதாவது கெஸ்ஸிங்? லாஸ்ட் வீக் யாரை பார்த்தோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த வீக் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் வீக் யார்? கடந்த வாரம் மத்தேயு பற்றி பார்த்தோம். மத்தேயு எத்தனாவது ஷீடனாக இயேசு கிறிஸ்துவுக்கு அமைந்தார்? 9வது ஷீடன். 8வது ஷீடன் இல்லையா? 7வது ஷீடன் யார்? தாமஸ். அது நான் எடுக்கலை, ஏன்னா மிஸ்ஸஸ் சண்முகம் அவங்க எடுத்தனால அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி 9th டிசைபிள் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க பார்ப்போம். அதாவது 12 சீஷர்களில் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற சீஷருடைய பெயர் 2 பேர் இருக்காங்க. ஒரே பேரில் 2 பேர் இருக்காங்க. யார்? ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். யோவான், யார்? யாக்கோபு. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மனிதன் பெயர் யாக்கோபு. என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, டாப்பிக்கோட என்ன அப்படின்னா, சிறிய யாக்கோபு பெரிய பாடம் அப்படின்ற தலைப்பில் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த யாக்கோபை ஒரு சின்ன நபர் என்று நாம் சொல்வது உண்டு. வேதத்தில் ஒரு இடத்துல சின்ன யாக்கோபுன்ற வார்த்தையும் பதிவு பண்ணப்பட்டதை நான் பார்த்தேன். இந்த சிறிய யாக்கோபின் மூலமாக ஒரு பெரிய பாடம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. அது என்ன பெரிய பாடம் இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இதற்கு ஒரு சில தலைப்பு நான் வச்சேன். இந்த தலைப்பு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு 3 தலைப்பு கிடைச்சிது. அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சின்னவன் ஆனால் சிறப்பானவன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆள் பார்க்க சின்னவன் தான், ஆனால் சிறப்பானவன். எப்படி? மனிதன் பார்வையில் ரொம்ப சிறியவனாக இருப்பான். ஒருவேளை தோற்றத்தை நான் சொல்லலை, நம்மளுடைய பேச்சில் இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு யாக்கோபு குறித்து நம்ம பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்போது, தேவன் இவனை ஒரு பெரிய மனிதனாகவே பார்த்தார். நம்மளுடைய பார்வை ஒரு மனிதன் மீது எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறைகள் பார்க்கும்போது, ரைட் இவங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது நல்ல பணம் செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆனால் ஒருவேளை மனிதர்கள் நம்ம அப்படி பார்த்தாலும் கிறிஸ்து என்ன செய்யலை, அப்படி யாரையும் பார்க்கவில்லை அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். 2வது தலைப்பில் பார்க்கும்போது என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, சத்தம் இல்லாதவன் சாதனை செய்தவன். இன்றைக்கு பார்க்க போகிற இந்த சின்ன யாக்கோபுடைய வாழ்க்கை வேதத்தில் அதிகமாக எங்கும் பிரபலமாக பேதுருவை போல, மத்தேயு போல, மற்ற ஆண்டவருக்கு கிடைக்கப்பெற்ற சீஷர்களை போல நிறைய வசனங்கள் கொடுக்கப்படலை. அவன் சத்தம் இல்லாதவனாகவே, வேதத்தில் அதிக வசனம் இல்லாமல் அங்காங்கே ஒரு சில வசனம் தான் இருக்கு. ஆனால் சாதனை செய்த ஒரு மனுஷனாக இருந்தான். அப்போ மேடையில் இல்லை, ஆனால் இயேசுவின் பணியில் இருந்தான், அதாவது ஊழியத்தில் இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பிரபலமான பிரசங்கியாளர் மாதிரி ஒருவேளை இந்த சின்ன யாக்கோபுடைய வாழ்க்கை இல்லைனாலும் இயேசுடைய பார்வையில் அவனுடைய ஊழியத்தில் அவன் கவனமாக இருந்தான்னு பார்க்குறோம். 3வது ஒரு தலைப்பு எனக்கு தோன்றியது, மறைந்தவன் மறக்கப்படாதவன். ஆள் அட்ரஸ் எங்க அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சின்ன யாக்கோபை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொற்பமான வசனங்கள், கொஞ்சம் வசனம் தான் இருக்கு. அவன் மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கான், ஆனால் ஒரு மறைந்தவனாக இருந்தாலும் மறக்கப்படாதவனாக இருந்தான். அப்போ எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தை இந்த சின்ன யாக்கோபு என்று சொல்லுகிற மனிதன் செய்திருப்பான் என்று யோசிச்சு பாருங்க. நாம் எளிமையாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்றக்காக மாத்திரம்தான் சின்ன யாக்கோபு என்று நான் பயன்படுத்துகிறேன். சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு யாக்கோபு இருக்காரு. அவங்க அப்பா பேர் என்ன? செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு, யோவான் என்று பார்த்தோம். இந்த யாக்கோபுடைய அப்பா பேர் என்னன்றது நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு நம்ம தியானிக்க நாம் பார்க்க போகிறோம்.
ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. யாராவது எனக்கு உதவியாக வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் தான் வசனம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த யாக்கோபை குறித்து அதிகமான வசனம் இல்லை. ஆனாலும் நம்ம இந்த பாடத்தை படிக்க போறோம். வாசிங்க. அந்திரேயா, பிலிப்பு, பர்தலோமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியாகிய சீமோன். இந்த வசனத்தில் நாம பார்க்க போற மனுஷனுடைய பெயர் வந்துச்சா வரலையா? வந்துருச்சு. என்ன பெயர்? எப்படி போட்டிருக்கு? அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அப்போ இந்த யாக்கோபுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா அல்பேயு. இதுக்கு முன்னாடி பார்த்த யாக்கோபுடைய அப்பா பேரு செபுதேயு. இல்லை அண்ணன் தம்பியா இருப்பாங்களா ஒருவேளை? ரைட்டா? இப்போ இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இந்த செய்தியினுடைய மைய கருத்தை நான் முதலாவது உங்களுடைய மனதில் பதிய வைக்க விரும்புகிறேன். எதுக்காக இந்த யாக்கோபை குறித்து நாம் படிக்க போறோம்? இந்த மைய கருத்து அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த யாக்கோபு மேடையில் அதிகம் பேசவில்லை, ஆனால் இயேசுவோடு நடந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அதிகமான ஒரு பிரபலம் நிறைந்த ஒரு மனுஷனாக இயேசுடைய 12 சீஷருடைய பட்டியலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த யாக்கோபு, இந்த சின்ன யாக்கோபு, அவன் மேடையில் அதிகமாக நம்மை போன்று பிரசங்கம் செய்த அளவிற்கு அவன் ஊழியம் இல்லை. ஆனால் அவன் செய்த காரியங்கள் அதிகமாக எழுதப்படவில்லை. ஆனால் அவன் பெயர் 12 சீஷருடைய பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த 12 பட்டியலில் வர்றதே பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா இல்லை, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏசப்பாவோட கூட இருந்து ஊழியம் பண்ண 12 பேர் என்னும்போது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த பட்டியலில் இன்னைக்கு நம்ம பேர் இல்லை, ஆனால் அந்த சின்ன யாக்கோபுடைய பெயர் இருந்திருக்கு. அந்த லிஸ்ட்டில் 12 டிசைபிள் என்ற லிஸ்ட்டில் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இடம்பெற்றிருக்குது. அது பெரிய ஒரு ரெக்கார்டு தான். ஆனாலும் மற்ற மனிதர்களை போல பிரபலமாக இந்த யாக்கோபு இல்லை. ஆனாலும் இந்த மனுஷங்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது. அதுதான் இந்த பிரசங்கத்தினுடைய மையம். நம்ம பிரபலமான ஆட்களில் தானே நம்ம அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்போம். டிவியில் ரொம்ப அதிகமாக பார்க்குற நபர்கள் தான் நமக்கு மைண்டுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் இந்த சின்ன யாக்கோபினுடைய இடங்கள், வசனங்கள் தேடி பார்க்கும்போது 4 நற்செய்தி புஸ்தகத்தில் 3 நபர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்காங்க. 4 வசனம் தான் என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சது. ஒருவேளை இன்னும் ஆராய்ச்சி செய்திருந்தால் ஒருவேளை ஆங்காங்கே தேடும்போது 1-2 வசனங்கள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கே தவிர, மற்ற சீஷர்களைப் போல இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சொற்ப காலத்தில் சொற்ப வசனத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த சின்ன யாக்கோபுடைய வாழ்க்கை உங்களையும் என்னையும் இன்றைக்கு மாற்றப் போகிறது. அது என்ன மாற்றம்? அவ்வளவு பெரிய சத்தியம் என்ன இந்த சின்ன யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்றத நாம் ஒரு ஜெபம் செய்து நாம் இதற்குள் நாம் கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த யாக்கோபை குறித்ததான சத்தியத்தை நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். தேவன் நீர் அடியானை மறைத்து உம்முடைய திருவசனத்தை நேர்த்தியாய் சொல்வதற்கு என்னை பயன்படுத்தும். இந்த சின்ன யாக்கோபு மூலமாக என்ன பாடம் வைத்திருந்தாலும் அதை நாங்கள் கற்றுக்கொண்டு கடந்து செல்ல தேவங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அறிமுகத்தை நான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாம் விரும்புவது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது பெயர் தெரிய வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக நினைப்பார்கள். நிறைய பாராட்டுகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் நினைக்கிறார்கள். நம்முடைய செயல்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும், நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். நாம் ஒரு பெரியவர்களாக கருதப்பட வேண்டும், 4 பேருக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த 12 சீஷர்களில் ஒருவரான யாக்கோபை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு குணங்களும் அவர்கிட்ட இல்லை. அடுத்து இந்த பக்கம் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவரை பற்றி வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒரு நீண்ட பிரசங்கம் செய்ததாகவோ, பெரிய அற்புதம் செய்ததாகவோ, நீண்ட உரையாடல், இயேசு கிறிஸ்து மாதிரி எங்கேயாவது நல்லா பேசினாரா அப்படின்னா அதை மாதிரியும் தனிப்பட்ட வரலாறு அதிகமே இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இயேசுவோடு இருந்தார். He was with Jesus. இந்த ஜேம்ஸ், இந்த யாக்கோபு, சின்ன யாக்கோபுன்ற மனுஷன், அவரிடமிருந்து படித்துக்கொள்ள போகிற ஒரே ஒரு பாடம், அவர் இயேசுவோடு இருந்தார். அதனால் அவர்கிட்ட ஏதோ ஒரு பாடம் இருக்குன்னு அர்த்தம். பேசலை, அற்புதம் செய்யலை,
இன்னைக்கு பேதுரு அற்புதம் செய்திருக்கிறாரு. மத்தேயு மாதிரி ஒரு பிரபலமான ஒரு டாக்ஸ் கலெக்டர் என்று அழைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அடையாளமோடு இருந்தாருன்னா இந்த யாக்கோபுக்கு அப்படியும் இல்லை. ஆனா ஏசப்பாவோட இருந்த மனுஷன்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதுதான் இந்த நாளில பார்க்க போற இந்த சத்தியம். அப்படி யோசிக்கும் போது அவர் இயேசுவோடு இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது மனிதர்களுடைய ஒரு புகழுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்யலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவோடு இருக்கும் ஒரு நல்ல உறவே பெரிய பாடமாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு கேள்வி, யாக்கோபு யார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமே 4 வசனம் தான் இருக்கு. முதல் கேள்வி எளிமையான கேள்வி, யாக்கோபு யார்? நம்ம ஒரு வசனம் வாசிச்சு தெரியுமா? அந்த வசனத்தில் ஒரு பதில் சொன்னீங்கல்ல, அதுதான் பதில். என்ன சொல்லுங்க பார்ப்போம். நல்ல பைபிளை பார்த்து கண்ணை திறந்து படிச்சுட்டு என்ன சத்தமாக சொல்லுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும். என்ன செய்யுது? அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. யார் இந்த யாக்கோபு யார் அப்படின்னு கேட்டா அல்பேயுவின் குமாரன். மத்தேயு சொல்லிட்டாரு. மத்தேயுக்கு அப்புறம் என்ன புஸ்தகம் இருக்கு வேதத்தில்? மார்க்கு. அவர் என்ன எழுதுறாரு பார்ப்போமே, வாசிங்க. பெயர் தான் இருக்கு, இதை வாசிக்க இவ்வளோ லேட் பண்ணுறீங்களா வாலிப பிள்ளைங்க? டக்குன்னு வாசிக்க வேண்டாமா? அது பெயர், அந்த 4 வசனமும் ஒரே வசனமாக தான் இருக்கும். வாசிங்க. மார்க் 3:18 என்னது? அந்திரேயா, பிலிப்பு, ததேயு, கானானியன் ஆகிய சீமோன். பேரெல்லாம் கொஞ்சம் வாயில் நமக்கு வர மாட்டேங்க. நம்ம யாரும் இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு யாரும் வைக்கிறது இல்லை, அப்படிதானே? பாஸ்டர் ஆகாஷ்னு வச்சிருக்கிறாங்க. பைபிளில் இந்த பேர் எங்கன்னு போய் தேடி பார்க்குறேன் நானும். 2 நாளாகமத்தில் 28ஆவது அதிகாரம் 22ஆவது அதிகாரத்தில் இருக்கிறார் அந்த ராஜா. மோசமான ராஜாவான். அப்படியே ஒரு சில இடங்களில் வரும்பொழுது அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தேன். இன்றைக்கு அதிகமாக வேதத்திலிருந்து பெயர்கள் இல்லாதனால நமக்கு இந்த மாதிரி பெயரெல்லாம் சொல்கிறது கூட வாயில் வர மாட்டேங்குது. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு அந்திரையான சர்ச்சில் யாராவது இருக்காங்களா? கிறிஸ்தவ சபை தானே நமக்கு. ஒருத்தராது வைக்கிறதுக்காக குற்றப்படுத்தலை யாரையும். இன்றைக்கி நமக்கு இருக்கா அந்த மாதிரி பழமையான பெயர்கள்? இன்றைக்கி இருக்கா? ஆண்ட்ரூன்னு இங்கிலீஷில் வச்சுட்டோம். ஆண்ட்ரூ, அந்திரையான்னு இல்லை, இல்லை ஆண்ட்ரூன்னு இருக்குது இங்கிலீஷில். பிலிப்பு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஃபிலிப். ஏதோ கம்பெனி மாதிரி இருக்குது, ஃபிலிப் கம்பெனி, அயன் பாக்ஸ் கம்பெனி மாதிரி ஞாபகம் வருது எனக்கு. இல்லை பிலிப்பு அப்படின்னு யாரும் இன்னைக்கு நம்ம வைக்கல. அப்புறம் இது சுத்தம், அந்திரையாவே காணோம், பிலிப்பும் காணோம். அடுத்து யாரு? பர்துலமேயு. இப்படி ஏதோ பேர் இருக்கா? கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது நம்ம கேட்டிருப்போம், நமக்கு இங்கே இருக்கா? இல்லை. அடுத்து யாரு? மத்தேயு இருக்கா? மேத்யூ. நம்ம மதன் சாரோட பையன் பேர் மேத்யூன்னு வரும். சரியா? அடுத்து தாமஸ் யாராவது இருக்கீங்களா? இல்லையா? சரி. அடுத்து அல்பேயுவின் குமாரன் அல்பேயுன்னு யாராவது இருக்கா? அப்படி நம்ம யாரும் பேர் வைக்கல. யாக்கோபு, ஜேம்ஸ்ன்னு யாராவது இருக்கீங்களா? இருக்கா? இருக்கு. இங்க நம்ம சர்ச்சில் யாராவது இருக்காங்களா? இல்ல. இப்போ இதுல கடைசியில் சீமோன், சைமன். அப்ப நான் யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சில் ஒரு 70-80 பேர் இருக்கோம், ஒரு பேர் கூட இல்லையா? ஒரு சிலருக்கு 3 பேர் 4 பேர் இருக்கும். அதில் இந்த பேர் வந்துச்சா? இல்லை. அதனால் நமக்கு ஒருவேளை சொல்வதற்கு கஷ்டமாக இருக்குது. தோமா, ஆமாம், நிறைய கேரளாவில் பார்க்கும்போது வச்சுருக்கிறாங்க. சரி, அப்போ இதில் இந்த வசனத்தில் என்ன ஆதாரம் பார்க்குறோன்னா, இங்கேயும் யாக்கோபுடைய பெயரை போட்டிருக்காரு. அடுத்து என்ன புஸ்தகம் இருக்குது? மத்தேயு, மார்க்கு. வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இதில் என்ன போட்டிருக்கு? மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. அப்போ இங்கேயும் யார் வந்திருக்காரு? யாக்கோபு வந்திருக்காரு. இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சுட்டு நான் அடுத்த விளக்கத்துக்கு போகிறேன். அடுத்து அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயுவும் மத்தேயு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். இந்த வசனத்தில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? எத்தனை பேர் இருந்திருக்காங்க? சொல்லுங்க பாப்போம்.
ம் 14 பேர் இருக்காங்களா? இதை அல்பேயுன்ற பேரையும் ஆட் பண்ணிட்டீங்களா? அல்பேயுனுடைய குமாரன் யாக்கோபு. யாக்கோபு தான் முக்கியம், கண்டென்ட் அதுதான். அப்போ அதெல்லாம் விட்டுட்டா எத்தனை பேர் இருக்காங்க? 11. யார் மிஸ் பண்ணிட்டாங்க? இதில் யார் இல்லை? யூதாஸ் இல்லை. ஏன் இல்லை அப்படின்றத நம்ம அவரை பற்றி படிக்கும்போது நான் விளக்கம் கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் பார்க்கும்போது அப்போஸ்தலரும் குறிப்பிட்டிருக்கிற என்னன்னா, கடைசி வரைக்கும் இந்த கூட்டத்தில் இந்த யாக்கோவும் இருந்தார். நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்து, இந்த சின்ன யாக்கோவை பற்றி பெரிய பாடம் ஒன்றுமில்லை, ஆனால் இயேசுவோடு இருந்ததுதான் பாடமே. இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்கள மட்டும்தான் இன்னைக்கு நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். பிரபலம் இல்லாதவங்களே நம்ம அதிகமாக பேசுறது கிடையாது. ஒரு நல்ல பேச்சாளரை பற்றி பாருங்க, நல்ல பேச்சாளர் யாரு, அதிகமாக எல்லாருக்கும் தெரிந்த பேச்சாளர் யாரு, அவங்கள தான் நமக்கு ஞாபகம் வரும். உடனே பேச்சாளர்னா அவங்க தான் ஞாபகம் வராங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கணுங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் தெரியும். ஏன்னா ஏற்கனவே பிரபலமாக இருந்த ஒரு மனிதர் அரசியலில் வரும்பொழுது இன்னும் பிரபலமாக ஆகும்போது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ பிரபலமாக இருக்கிறவர் மாத்திரம் கண்ணுக்கு தெரிகிறது. இந்த சின்ன யாக்கோபு யாருக்கும் தெரியாததான் இருந்தது. ஆனால் நான் சொன்ன பாடம், அவர் இயேசுவோடு இருந்தார். இயேசுவோடு இருந்ததினால் என்ன பெரிய பாடம் என்று சொன்னால், இன்றைக்கு இயேசுவோடு நிலைத்து நிற்பதற்கு கூட இன்றைக்கு அநேகர் இல்லாமல் இருக்கிறோம். இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த நபரையாவது பற்றி பேசும்போது, இவரை ஒரு சின்ன 10 நிமிஷம் இவருடைய அப்பா பேர் இது, இந்த ஊரில் இருந்தார், இன்னார் வேலை செஞ்சார், ஏசப்பாவோட பட்டியலில் இவரு வந்துட்டார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அடுத்த நபரை பேசலாம்னு நினச்சேன். ஆனால் இன்னும் மறுபடியும் யோசிக்கும் போது எனக்கு வந்த ஒரே ஒரு விஷயம், அவர் இயேசுவோடு இருந்தார்ல, அதுவே பெரிய சத்தியம்தான். ரொம்ப சின்னதாக தான் எடுத்துகிட்டு வந்தேன், சிம்பிளாக இருக்கும். இந்த பெரிய யாக்கோபுன்னு சொல்கிற மாதிரி செபுதேவின் மகனாகிய யாக்கோபுக்கும் இந்த அல்பேயுனுடைய குமாரனாகிய யாக்கோபுக்கும் இடையில் இருக்க வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியமாக இருக்கிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் வசனம் 40வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்க் 15ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறீங்களா? சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சின்ன யாக்கோபும் யோசேப்பும் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்துக்குள்ள யார் இருந்திருக்கான்னு நம்ம கதாநாயகன் யார் இன்னைக்கு? சின்ன யாக்கோபு. நான் இந்த இடத்துல சொன்ன அந்த வசனத்தில் அந்த வார்த்தை வந்திருக்கு, சின்ன யாக்கோபுன்னு. இந்த சின்ன யாக்கோபு இருந்திருக்கிறாரு. எதுக்கு இருந்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் முன்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா, கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேயா மரியாளும் சின்ன யாக்கோபும் அப்படின்னா என்ன இருந்தது லிஸ்ட்ல? இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன் இந்த சின்ன யாக்கோபு. இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் தான், நான் இன்னைக்கு ஊழியக்காரன் தான். இன்னைக்கு விசுவாசியாக நீங்க இருக்கும்போது நீங்க யோசிங்க, நான் கிறிஸ்தவன் தான், நான் சபைக்கு வரேன் தான், ஆனா நான் ஏசப்பாவோடு இன்னைக்கு இருக்கிறேன்னா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கடைசி வரைக்கும் இயேசுவோட தான் இருக்கிறேன்னா, அந்த இயேசுவோடு இருந்து கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று நான் சாட்சியாக நான் வாழ்கின்றான். இந்த சின்ன யாக்கோபு பிரபலமானவர் கிடையாது தான், ஆனா கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறார். நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஏசப்பாவே நம்ம திருப்பி பேச ஆரம்பிச்சிடறோம். சின்ன கடினமான ஒரு சூழ்நிலைகள் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. நம்மளுடைய சோதனையை ஒருவேளை அவர் சோதித்து பார்க்க விரும்பும் போது இப்படிப்பட்ட பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவரையும் நம்ம எதிர்த்து பேசிடுவோம். ஒருவேளை அவரை எதிர்த்து பேச முடியாமல் போயிருச்சு அப்படின்னா பாஸ்டர் கிட்ட புலம்பலாம், உங்க சொந்த பந்தத்திட்ட புலம்பலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உங்க நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும்போது, என்னத்த கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டேன் நான், இவங்க கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் எனக்கு, இந்த சத்தியத்தை இந்த உபதேசத்தை கேட்டு இந்த பிரசங்கத்தை நான் ஏன் கேட்கணும், என்ன நடந்துருச்சு அப்படி என் வாழ்க்கையில் என்று சொல்லி ஒரு சில பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பின்னாடி போக ஆரம்பிச்சிடறோம். 33 வருஷம் இந்த உலகத்தில் இந்த கதாநாயகன் இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ந்திருக்கிறார். 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அந்த 3 வருஷத்துலையும் இருந்த ஒரு சின்ன யாக்கோபு வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. வேதாகமும் சொல்லாத விஷயங்களை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படிதானே?
நான் சொன்ன வார்த்தை இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்றதை நல்லா கவனிங்க. பைபிளில் சொல்லப்படாத விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா? கொள்ளக்கூடாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பைபிளில் சொல்லாத விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களா? எது மெஜாரிட்டின்னு நினைக்கிறீங்க? அதிகம் எது? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் உண்மைதான் வந்துருச்சு இப்போ வெளியில். சொல்லுங்க. ஓகே, பைபிளில் ஒரு சில உபதேசம் சொல்லப்பட்டிருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. எது அதிகம்னு கேட்டுட்டேன். இதுதான் அதிகம். ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற கூட்டம் அதிகம். பைபிளோட டீச்சிங்கை நம்பியும் நம்பாத மாதிரி இருக்கிறது. சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க கூட பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். சில பேருக்கு நல்லா புரியும், நல்லா தெரிஞ்சோம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லலாம்? ஏதாவது உதாரணத்தை சொல்லுங்கள். பைபிளில் இந்த சத்தியம் இருக்குது பாஸ்டர், ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் அதை கடைபிடிக்கல அப்படின்னா எது? ஓகே, பொய் பேசக்கூடாதுன்னு ஒரு நல்ல சத்தியம் இருக்குது, ஆனால் இன்னைக்கு யாரும் கடைபிடிக்கல. வெரி குட். வேற? இப்போ தானே சொன்னீங்க நிறையா இருக்குன்னு சொன்னீங்க, ஒன்று தான் வந்திருக்கு. பாஸ்டர் என்ன சொன்னீங்க? ஓகே, சாபத், ஓய்வு நாள், சரியான நாள் இதுதான் என்று தெரிந்தும் இன்னைக்கு நிறைய பேர் நினைச்ச மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டாங்களே. ஆனால் தெரியும். பிரச்சனை தெரிஞ்சிருச்சுன்றனால பிரச்சனையா, தெரியாமல் இருக்கிற பிரச்சனையா அப்படின்னா தெரிஞ்சிருச்சு, அதான் பிரச்சனை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ஃபர்டபுள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சொகுசா அங்கே அமைஞ்சு போச்சு. சனிக்கிழமை கவர்மெண்ட் லீவ் தர மாட்டாங்க, அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் லீவ் தராங்க. அதனால் என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். இப்படி நம்ம ஒவ்வொன்றும் சொல்லலே போகலாம். எதுக்கு சொல்ல வந்த இந்த உதாரணத்தை ஏன் நான் ஜம்ப் ஆனேன் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கின்ற அனுபவங்கள் இந்த மனுஷன்றது நான் படிச்சுக்கிறேன்னு சொல்ல வரேன். இந்த சின்ன யாக்கோபு ஏதோ 12 சீசனில் ஒரு லிஸ்ட்டில் இருந்தார், 4 வசனத்தில் போடப்பட்டிருந்துச்சு. ஆதாரமாக 4 வசனத்தில் இருக்குன்றக்காக அல்ல, இவர் இயேசுவோடு இருந்தார், இயேசுவோடு கடைசி வரைக்கும் இருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். 3வது பாயிண்ட், சிறிய யாக்கோபு என்று சொல்லும்போது, சிறிய என்ற பெயர் அவரை மற்றொரு யாக்கோபிலிருந்து வேறுபடுத்துவதற்காக அந்த வார்த்தை இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து ஒரு அழகான பாடம் என்ன அப்படின்னா, சிறியதாக தோன்றுவது தேவனுடைய பார்வையில் எப்பொழுதும் சிறியதாகவே தோன்றும் என்று கனவில் நினைக்க வேண்டாம். சின்னதாக இன்னைக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் அது நம்ம கண்ணுக்கு தான் சின்னது, ஆனால் ஆண்டவர் கண்ணுக்கு அது பெருசு. நம்ம கண்ணுக்கு ஒருவேளை பெரிய நபர் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆண்டவர் கண்ணுக்கு அது சின்னது. அப்போ இந்த யாக்கோபு ஒரு சிறிய யாக்கோபுன்னு சொல்கிற மனுஷனுக்கு, தேவனோடு ஊழியம் செய்து தேவனோடு இருந்த அனுபவத்தை பார்த்த அந்த யாக்கோபு என் பார்வையில் இந்த இதை படித்ததுக்கப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா, அவர் உண்மையாகவே பெரிய யாக்கோபு தான். ஏசப்போட இருந்தது பெரிய விஷயம். நம்ம யோசிங்க, நம்மளுடைய இதயத்தை தொட்டு நம்ம ஒரு முறை யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை விட்டு நான் போகாமல் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியல. இந்த சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே மைக்கு பிடிச்சிட்டு ஒன்று சொன்னாங்க, 6 நாளும் வேலை செய்து 7ஆம் நாளிலே தேவனை தொழுதுகொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். வாரம் வாரம் நம்ம இந்த டைலாக்கை நம்ம கேட்க தான் செய்கிறோம். அந்த 6 நாளும் நம்ம கடந்து வரும்பொழுது ஒரு நிமிஷம் கூட நான் ஏசப்பா விட்டு வெளியில் போகாமலே இருந்துட்டேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதா? இல்லை. ஆனால் சின்ன யாக்கோபு இயேசுவோடவே இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் கேட்குறது நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்குது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றது உலகம் என்ன செய்யலை, நம்மளை பார்க்கல. பெரிய ஆளாக இருந்தால் நல்லாயிருக்கும், எதிர்பார்ப்பு தப்பு இல்லை. பெரியவங்களோ சின்னவங்களோ அவங்கக்கிட்ட உண்மை இருக்கான்றதான் அவசியம். இந்த ஊரில் இவங்க பெரிய நபர்ப்பா, இருந்துட்டு போட்டோம், தப்பு இல்லை. அந்த பெரிய நபர்ன்னு சொல்லும்போது பணம் செழிப்பு எல்லாம் வந்து சேருது அப்படின்னா, உண்மையான சம்பாத்தியத்தினால் உண்மையான ஒரு வளர்ச்சியினால் அவங்க லைஃப் அவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா சந்தோஷம். எப்பவுமே பார்க்கும்போது ஒரு பெரிய இடம் பெரிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. சிறியதாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்பதை நம்ம என்ன செய்யணுமா யோசித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு சபையில் நின்றுட்டு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற பேச்சாளர்களாக இருக்கலாம்,
பின்னாடி அந்த மீடியா டீம் அந்த மாதிரி ஒளிப்பதிவு செய்கிற நபர்களாக இருக்கலாம். சர்ச்சுக்கு யாரும் வர்றதுக்கு முன்னாடி இந்த மேசையெல்லாம் தொடச்சி இதெல்லாம் வரிசைப்படுத்தி நடத்துகிற ஒரு வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். கரெக்டாக நம்ம எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வரும் பார்த்தீங்களா, அந்த நபராக இருக்கலாம். யாருக்கும் தெரியாமல் ஜெபம் செய்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க சபையில் இல்லையா, அந்த நபர்களாக இருக்கலாம். சபைக்கு வெளியில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில சர்ச்சில் பார்க்குறேன், செப்பல்லாம் ஒழுங்காக நம்ம நிப்பாட்டலை, காலணிகள் ஒழுங்காக நிப்பாட்டலை அப்படின்னா அதை ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, சரி செய்வாங்க, அவர்களாக கூட இருக்கலாம். இந்த தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி கேன் தூக்கிட்டு வர நபராக கூட இருக்கலாம். சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே முடிவு பாட்டு பாடின உடனே டக்குன்னு போய் தட்டு கழுவுறதுக்கு 4 பேர் ஓடுறீங்க, அந்த தட்டு கழுவுற நபராக கூட இருக்கலாம். மனிதர்களுக்கு தெரியாமல் இத்தனை வேலையும் ஒரு மனுஷன் செய்யலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் மாத்திரம்தான் அது பெருசாக இருக்குது. இங்கே வெள்ளச்சட்டை போட்டுங்க நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நாளைக்கு ஏறிட்டேன் அப்படின்னா இது இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் பெரிய காரியம் அல்ல. இந்த சுத்தம் பண்ணுறது முதற்கொண்டு, கதவை திறக்கிறது முதற்கொண்டு, தண்ணி பிடிக்கிறது முதற்கொண்டு, தட்டு கழுவுறது முதற்கொண்டு, சின்ன சின்ன ஆயத்தத்திலும் நீங்களும் நானும் ஒருவேளை பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. 4வது கருத்தாக, இயேசு அவரை தெரிந்தெடுத்த ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது யாக்கோபின் மிகப்பெரிய ஒரு அடையாளமே அந்த விஷயங்கள் தான். ஏசப்பா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி திறமைகள் இந்த தலைப்பு கீழே நான் பார்க்க முடிஞ்சு. ஏசப்பாக்கு மொத்தம் எத்தனை சீடர்கள்? 40. இந்த கேள்வி இந்த உலகத்தில் யாரும் இதுவரையும் கேட்கல, அப்படி தானே? இல்லை நீங்கள் இது வரைக்கும் இந்த கேள்வி கேட்டதே இல்லை, அப்படி தானே? ஏசப்பாவுக்கு எத்தனை சீடர்கள்? ஏசப்பாவுக்கு எத்தனை சீடர்கள்? 12 அப்படின்னு ஒரு சத்தம் சொல்றதுக்கு இன்னைக்கு வரல பார்த்தீங்களா? ஒரு சத்தமாக தான் சொல்லுங்க. சாப்பிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? சாப்பிடல, அதான் யாருமே சாப்பிடல, அப்படி தானே? நம்பிட்டேன். சில பேர் இங்கே வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு போட்டு ஸ்பூனில் சாப்பிட்றதெல்லாம் நான் பார்த்தேன், ஆனால் சாப்பிடலன்றீங்க. ஏசப்பாக்கு இருந்த சீடரில் மொத்தம் 12 சீடர்கள். அந்த 12 டக்குன்னு சொல்லலை, அதில் இந்த நபரை எப்படி தெரிந்தெடுக்கார் அப்படி யோசிக்கும் போது ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அழைச்சிருக்கிறேன். முதல்ல ஒரு 5-6 பேர் பார்த்தோம்ல, எல்லாருமே மீனவர்களாக இருந்தாங்க, அப்படி தானே? யார் முதல்ல? யாரை பார்த்தோம்? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு. மண்டையில் வைக்கல எப்போ, அப்படி தானே? பிலிப்புக்கு அப்புறம் பர்தலேமியோ, நத்தானுவேல் சொல்லலாம், பர்தலேமியோ சொல்லலாம். அடுத்து தோமா, மத்தேயு. இன்னைக்கு யாரை பார்க்குறோம்? பாஸ்டர் ஆகாஷ், அப்படி தானே? இன்னைக்கு யாரை பார்க்குறோம்? யாக்கோபு. என்ன யாக்கோபு? சின்ன யாக்கோபு. நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படி தானே? இத்தனை பேரும் பார்க்கும்போது எல்லாரும் ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்களா? இயேசு அவரை எப்படி தெரிந்தெடுக்கிறாருன்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. அவர் ஏதோ முக்கியமான வேலை செய்கிறவங்களை மட்டும் பார்த்து ஒன்றும் அவர் தேர்ந்தெடுக்கல. மத்தேயு அழைக்கும் போதே நான் சொல்லிட்டேன், அவர் பெரிய ஒரு பணம் சம்பாதிக்கிறவர், டாக்ஸ் கலெக்டர்னு சொன்னோம். அதனால ஜீசஸ் என்ன செய்யல, அந்த மத்தேயு தேர்ந்தெடுக்கல. மற்றவங்கெல்லாம் மீன் வேணும், ஒருவேளை ஆண்டவர் மீன் நல்லா சாப்பிடுவாரோ, மீன் பிரியராக இருந்தனால ஒருவேளை நமக்கு நல்லா மீன் பிடிச்சி தருவாங்க ஊழியத்துக்குலாம் போகும்போது, அதனால் இத்தனை மீனவரை சேர்த்துடலான்னு, உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றக்காக மத்தேயுல ஆரம்பித்து, பேதுருல ஆரம்பித்து அந்திரேயா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒருவேளை கூப்பிட்டுருப்பாரோ? இந்த மனிதனை எப்படி அழைத்தாரோ அதே பார்வையில் அதே கண்ணோட்டத்தில் தான் ஒவ்வொரு சீடர்களையும் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். நான் உண்மையாக இருந்தால் போதும், அவர் என்ன பயன்படுத்துவார்? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் போதும், அவர் என்னை பயன்படுத்துவார். இந்த சின்ன யாக்கோபுடைய அழைப்பையும் நான் பார்க்கும்போது அப்படிதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். இயேசு சீடர்களை தெரிந்தெடுக்கும் போது கூட ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க கீழே அங்கே ஒரு தொப்பி போட்டு ஒருத்தர் இருக்காரு, அது கீழே பக்கத்தில் 2 பேர், இந்த சைடு 3 பேர் இருக்காங்க. இதில் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நமக்கு மனசில் வச்சுக்கிடலாம். யாக்கோபு, யோவானு, சரிங்களா, அந்திரேயர், யார் வேணாலும் மனசில் வச்சுக்கிடலாம். 5 பேர் இருக்கிறாங்க. அந்த 5 பேர்கிட்ட ஒருத்தருடையாவது இயேசு கிறிஸ்து இவன் நல்ல பணம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுத்ததாக வேதம் எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கா? இவன் நல்லா சம்பாத்தியம் பண்ணுவான், இவன் இருந்தானா ஊழியத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டெக்னிக்காக ஒருவேளை இருப்பான் அப்படின்னு ஏதாவது இதுக்கு முன்னாடி பைபிளில் பார்த்துருக்கோமா? இல்லை.
இல்லை இந்த 5 பேரில் யோசிச்சுக்குவோம், இது வரையும் அவர் தேர்ந்தெடுத்த அந்த சீஷர்களில் இந்த நபரை நம்ம கூட்டத்தில் வச்சுருந்தோம்னா, இவன் ஏற்கனவே பிரபலமான ஒரு மனுஷன், பாப்புலாரிட்டியில் பயங்கரமாக நிற்கிறான், இவனை நம்ம நம்மளுடைய ஊழியத்தில் 12 சீஷர் பட்டியலில் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் 4 பேருக்கு ஈஸியாக ஊழியம் போயிடும் அப்படின்றக்காக இந்த பட்டியலில் ஒருவேளை பிரபலமான மனிதனை யாராவது ஆண்டவர் ஊழியத்துக்கு வச்சாரா? அந்த மாதிரி எண்ணம் ஆண்டவருக்கு என்ன செய்யல? இல்லை. சமூக அந்தஸ்து, பொருளாதாரங்கள் ஏதோ இருந்துச்சானா இல்லை. வெளிப்புறத்தில் ஒருவேளை ஏதாவது இருந்துச்சானா ஒன்றும் இல்லை. இங்கே கூப்பிட்ட எல்லாருடைய இதயத்தை மட்டும் ஆண்டவர் கண்ணோக்கி கூப்பிட்டார். இன்னைக்கு நான் அந்த சின்ன யாக்கோபு ஏசப்பாவோட இருந்ததுடைய ஒரு ரகசியம் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் உண்மையாக இருந்ததாக கூப்பிட்டார். அப்படியா? எல்லா சீஷர்களும் உண்மையாக இருந்தாங்களா? அப்போ அடுத்த கேள்வி அப்படி தானே வரும். ஏசப்பாக்கு 12 சீஷர்கள், அதில் யாராவது உண்மை இல்லாமல் இருந்தாங்களா? அதாவது ஏசப்பா அழைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையை கேட்குறேன், அந்த அழைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்களா? இல்லை எல்லாருமே நல்லவங்களாக தான் இருந்தாங்களா? சும்மா சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இயேசுவுக்கு 12 சீஷர்கள், அந்த 12 சீஷர்களுக்கு முன்பதாக யாராவது தன்னுடைய குணலட்சணத்தில் வேறு விதத்தில் யாராவது இருந்தாங்களா? இது வரைக்கும் அப்படி ஏதாவது சரித்திரத்தை நம்ம பார்த்தோமா? இவன் கொஞ்சம் மோசமாக இருந்தான் பைபிளில் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் ஏசப்பாவை வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசப்பா கூட இருந்த ஊழியங்களை பற்றி பார்க்கும்போது தான் கோவப்பட்டாங்க, இது பண்ணாங்க, அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கொண்டாங்க, கடைசி வரைக்கும் ஏசப்பாக நின்னாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அவங்களை அழைக்கும் போது 12 சீஷர்களுடைய விஷயத்தை பார்க்கும்போது யாரும் இப்படி மோசமான ஒரு குணத்தில் இருந்தாங்க, இவங்க தப்பு பண்ணி பாவத்தில் பிடிபட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் பார்க்கல. அப்படி தானே? சரி, இது வேணா ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இதில் கொஞ்சம் பாடம் இருக்குது, நம்ம பதில் கண்டுபிடிக்கலாம். 12 சீஷர்களை ஏசப்பா அவங்கள ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி யாராவது தப்பு செஞ்ச ஊழியக்காரங்களாக இருந்திருந்தாங்களா அப்படின்னு மட்டும் கண்டுபிடிங்க. சரியா? இது மட்டும் ஒரு சின்ன ஹோம்ஒர்க்காக இருக்குது. 5வது காரியமாக நம்ம பார்க்கும்போது, கடைசியில் பார்க்கும்போது, இயேசுவை அறிந்த பிற்பாடு ஏற்பட்ட மாற்றத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த சின்ன யாக்கோபு எப்படி இருந்தான்னா, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிருக்கலாம். நமக்கு தெரியாது, பதிவு பண்ணப்படலை. நீங்கள் சொன்ன மாதிரி பைபிளில் போடலை. இப்போ இயேசுடைய வாழ்க்கை, இயேசு என்ன நினைச்சாரு அதை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்ற உணர்வு இந்த சின்ன யாக்கோபுக்கு இருந்துச்சு. இயேசுவுக்காக நான் என்ன பண்ணலான்ற எண்ணங்கள் மாத்திரம் அதிகமாக எழும்பினதாக வேத வல்லுநர்கள் எழுதுறாங்க. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை பார்க்குறோம், அதில் போடுங்க. இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து மாத்திரம் யோசித்தார். இப்படி ஒரு அழைப்பு வரும் என்று சொல்லி அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அழைப்பு வந்தவுடன் பின் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். என்னை கூப்பிடுவார் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு 12 சீஷர்களை யாராவது ஒரு சீஷனாவது நினைச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? மத்தையும் நினைச்சிருப்பாரா? அவர் உட்காந்து பணம் வாங்கிக்கிட்டு இருக்காரு, அநியாயமா பணம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இதோ போறது மேசியா, என்னைய கூப்பிட்டாலும் கூப்பிட வாய்ப்பு இருக்கு, அவர் ஊழியத்தில் என்னையும் சேர்த்துக்குவார்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது யாக்கோபு யோவான் ஒருவேளை நினைச்சிருப்பாங்களா? வான்னு சொன்னாரு, வந்துட்டாங்க. ஆனா இவர் கூப்பிடுவான்னு யாரும் நினைச்சாங்களா? ஒருவேளை தெரியல, வேதம் பதிவு பண்ணப்படலை. இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் கிடைக்கும் என்று சொல்லி ஒருவரும் நினைத்ததில்லை. ஆனா அந்த அழைப்பு வந்த உடனே பின் சென்றார்கள். இன்னைக்கு இந்த அழைப்பு நமக்கு வந்துச்சுன்னா, இது உண்மையான சீடத்துவத்திற்கு உண்டான ஒரு அடையாளம் என்பதை பார்க்கிறோம். அதே போல் கிறிஸ்து நம்மை அழைக்கும் போது, நம்மை பயன்படுத்தும் போது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளை அழைக்கும் போதும் சரி, நம்மளை பயன்படுத்தும் போதும் சரி, நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆயத்தமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்னை கூப்பிடும் போதும் சரி, என்னை பயன்படுத்தும் போதும் சரி, அவருடைய சத்தத்துக்கு நான் ரெடி அப்படின்னு மட்டும் நான் சொல்லணும். அதுதான் உண்மையான ஒரு சீடனுடைய குணம். நான் வரமாட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி போட்டதாக நான் பார்க்கல. ஆனால் ஒரு இடத்துல ஒருவர் தயக்கத்தோடு நின்றார் என்று சொல்லி பார்த்தேன். ஆனால் வரமாட்டேன்னு சொல்லி யாரும் மறுக்கல. உண்மையான இயேசுவை அழைப்பை ஒருவர் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பாக்கியவான்கள் தான். அந்த அழைப்பு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய பாக்கியமான இடத்தில் நான் இருக்கிறேன்னா நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் மகனே நீ வா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு கூட ஒருவேளை நம்ம லாக்கி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாஷையில் சொன்னோம்னா, அந்த ஒரு ப்ரிவிலேஜஸ்,
அந்த ஒரு தன்மை நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம அந்த தன்மையை உருவாக்கணும். 6வது பாயிண்டாக இறுதியாக பார்க்கும்போது யாக்கோபிடமிருந்து 4 பெரிய நடைமுறை ப்ராக்டிக்கல் லெசன் நம்ம பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவது, எல்லோரும் பிரபலமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இயேசுவை நேசித்து அவரை நான் வணங்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நான் இந்த மாதிரி இருந்தா தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லோரும் பிரபலமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு பிரசங்கம் செய்ய வரல, அவசியம் அல்ல. எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ண தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எல்லோரும் சத்தியத்தை தெரிந்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்றேன்னா, எனக்கு இது தெரியலையே, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில பேர் இந்த பாட்டு பாடுற விஷயத்துல நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. எனக்கு அவரை மாதிரி பாட முடியல, எனக்கு இவங்கள மாதிரி பாட முடியல, எனக்கு மட்டும் தொண்டையே வரமாட்டேக்கு. தொண்டை நம்மகிட்ட தான் இருக்கு, அந்த தொண்டையில் அந்த குரல் வரல. எனக்கு வாய்ஸே இல்லை, வாய்ஸே இல்லைன்னா பேசவே முடியாது தானே. எனக்கு வாய்ஸே கிடையாது, இருக்குது, அதை நம்ம நோண்டி எடுக்கணும். அந்த மாதிரி ஒருவேளை உணர்வோடு எனக்கு வராது, என்னால் முடியாதுன்னு சொன்னால் கூட கவலை இல்லை, வருத்தப்படாதீங்கன்றாரு. சில பேர் மேடைக்கு வந்தாலே ஒரு பயம் வந்துடும். எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அங்கே இருக்கும்போது நல்லா பேசுவேன், வாய் அடிப்பேன், நல்லா அடிப்பேன். இங்கே வந்தாலே அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருவேன். அது ஒரு பயம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு பயம் உண்டு. பயப்பட வேண்டாம். அங்கே நிற்கும் போது நான் இப்படி திரும்பி இருக்கிறேன், இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி திரும்பி இருக்கிறேன். அங்கே நிற்கும் போது இந்த மைக்கு கையில் இருக்காது, இங்கே நிற்கும் போது இந்த மைக்கு கையில் இருக்கும். அங்கே நிற்கும் போது நீங்கள் நம்ம எல்லாரும் ஒரே பக்கம் பார்ப்போம், இங்கே நிற்கும் போது நான் மட்டும் உங்களை பார்ப்பேன். இவ்வளோதானே வித்தியாசம். அங்கே இருக்கும்போது பேச்சு வரும், ஆனால் இங்கே இருக்கும்போது வரமாட்டேங்குன்னா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அப்படி தானே. பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பின்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்றது ஒரு தோல்வி கிடையாது. தேவனுக்கு உண்மையாக இருப்பது மாத்திரம்தான் வெற்றி. நான் பின்னாடி இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல, தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னால் முடியாது, அது தோல்வி அல்ல. உங்கள் வாழ்க்கையில் அதில் உண்மையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் வெற்றி என்பதை பார்க்கிறோம். 2வது விஷயமாக, ஒப்பிடாதீர்கள். யாக்கோபை மற்ற சீஷர்களோடு ஒப்பிட்டு நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா இன்னைக்கு டம்மி பீஸே இந்த சின்ன யாக்கோபுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லையே. அவரை பற்றி என்ன லெசன் இருக்கு? ஏசப்போடு இருந்தாருன்னு சொன்னேன், ஏசப்போடு உண்மையாக இருந்தாருன்னு சொன்னேன். இது ஒரு சப்ப பாயிண்ட் தானே இன்னைக்கு. அப்படியா? இதுதான் உண்மையான பாயிண்ட், இதுதான் மேன்மையான பாயிண்ட். இன்னைக்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவோடு இருப்பதற்கே மிகவும் கஷ்டமா இருக்கு. அதுவும் இயேசுவோடு நீங்கள் நானும் தொடர்பு வைத்து உண்மையான உறவோடு இன்றைக்கு உலகத்தில் வாழ்வது அதைவிட கடினமாக இருக்கிறது. ஆனால் அந்த சின்ன யாக்கோபு அதில் சரியா நின்னார். எந்த புத்தகமும் பைபிள் எழுதல அந்த யாக்கோபு. இந்த சின்ன யாக்கோபு எழுதல. முதல்ல பார்த்து செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு யோவான் சொல்ற அந்த யாக்கோபு ஜேம்ஸ் என்ற புத்தகத்தை, யாக்கோபு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் இவர் எழுதலை. ஆனால் ஏசப்போட இருந்தார், ஏசப்பாவுக்கு உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. பேதுருவை பற்றி பார்க்கும்போது ரொம்ப பிரபலமான ஒரு மனுஷன், யோவானை பார்க்கும்போது இயேசுவுக்கு நெருக்கமான மனுஷன், தோமாவை பற்றி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. உங்கள் கையை நீங்கள் காமிங்க, அந்த ஓட்டையை நான் கை வச்சு பார்க்கணும், உண்மையா இல்லையா நான் பார்க்கணும்னு சோதித்து பார்த்தான். இந்த அளவுக்கு பிரபலமான இந்த யாக்கோபு இல்லை, ஆனாலும் இயேசுவோடு இருந்தான் என்பதுதான் பிரபலமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தை ஏசப்பாவுக்கு நான் கொடுத்துருக்குறேன்? 3வது விஷயம் பார்க்கும்போது இந்த இடத்துல பெயர் இல்லாத சேவையும், அதாவது ஊழியம், தேவனுக்கு மதிப்புள்ளதாக இருக்கிறது. நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்லை. கவலையே படாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சபைகளில் வேலை செய்யும் போது, அல்லது நான் என்னோட மேலதிகாரிகள் இருக்காங்கன்னா, நான் வேலை செய்கிற விஷயங்கள் யாருக்காவது தெரியுது அப்படின்னா, அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கூப்பிட்டு பாராட்டுவாங்க, நல்லா பண்ணுறீங்க தம்பி. இல்லை நான் கூட உங்களை வேலை சபையில் ஏதாவது பண்ணும்போது, பரவாயில்ல, இந்த உதவி நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவேன். அந்த பாராட்டு வார்த்தையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வேற ஏதாவது உதவியாக இருக்கலாம். திருப்பி செய்கிற உதவி, பழிக்கு பழின்ற மாதிரி திருப்பி செய்கிற உதவியாக இருக்கலாம். ஆனால் அதே விஷயத்தை நான் ஒரு சர்ச்சில் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறேன், ஒரு ஊழிய மினிஸ்ட்ரி பண்ணுறேன், ஒரு நல்ல விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா, அதை தேவன் பார்த்தார் அப்படின்னு சொன்னால் இந்த நாளை விட பெரிய காரியம் கிடைக்கும்.
கிறிஸ்து கிட்ட போனால் மட்டும்தான் மறுவாழ்வு, நித்தியம், இந்த வார்த்தையெல்லாம் படிக்க முடியும் தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தால் நித்தியம் கிடைச்சிருமானா கிடைக்காது. ஓய்வு நாளை கடைபிடிச்சிட்டா பரலோகம் போயிடுவோம்னா இல்லை. நான் சபைக்கு வர நோக்கமோ, ஓய்வு நாளை கடைபிடிக்கிற நோக்கமோ, நான் நல்ல விஷயத்தை செய்கிற நோக்கமோ, உதவி செய்கிற நோக்கமோ கிறிஸ்துவை பிரதிபலித்தாலே மட்டுமே நித்தியம். அப்போ கிறிஸ்து என் வாழ்வில் சென்டர், அதாவது நடுவராக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். இன்றைக்கி இந்த உலகத்தில் உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் அம்மா அப்படின்ற ஒரு உறவு இருக்குது. அந்த தாய் செய்கிற மதர் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய மினிஸ்ட்ரி, நிறைய மதர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் செய்கிற சேவை எத்தனை பேருக்கு வெளியே தெரியும்னு நினைக்கிறீங்க? அம்மா என்ற உறவு ஒரு பெரிய உறவு. மற்ற மனிதர் உறவு பட்டியலில் பார்க்கும்போது அம்மான்ற உறவு, அந்த ரிலேஷன் மாத்திரம் ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் தான் அப்பாவே வருவார் அப்படி நான் நினைக்கிறேன். அதுக்காக அப்பாவை டீலில் உள்ள சாரி ஃபாதர் பார்த்துட்டே இருக்கிறார். தாய் உறவு பக்கம் இருக்கு. அந்த தாய் செய்கின்ற அந்த உறவு, அந்த காண்பிக்கின்ற அன்பு, அந்த காரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அநேகருக்கு தெரியாது தெரியுமா? அம்மா செய்கிற விஷயங்கள் அநேகருக்கு தெரியாது. அப்பா வேலைக்கு போவார், வேலைக்கு போகிற அப்பா, வேலைக்கு போகிற அம்மா, ரெண்டு பேரும் வச்சுக்கிடுங்க. அந்த தகப்பன் செய்கின்ற ஒரு தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்போ திவ்யா அப்பா அம்மா செய்கிற தியாகம், திவ்யா அம்மா அப்பா செய்கிற ஒரு உதவிகள் எனக்கு நிறைய தெரியுமா, திவ்யாவுக்கு நிறைய தெரியுமா? தர்ஷினி, உங்கள் அப்பா அம்மா செய்கிற தியாகம், காண்பிக்கின்ற அன்பு உனக்கு நல்லா தெரியுமா, எனக்கு நல்லா தெரியுமா? ஜோயல், நீ யோசிச்சு பாரு. பாஸ்டர்மா, நான், பாலாஜி, பிரியா, ஜோஃபினா, எல்லா வாலிபர்கள், கபிலன், எல்லாரும், மற்ற பெரியவங்களும் யோசிச்சு பாருங்க. உங்கள் அம்மா அப்பாவை கற்பனை பண்ணி பாருங்க. அவர்கள் செய்கிற தியாகம் உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, சபை விசுவாசிக்கு தெரியுமா, உங்கள் நண்பனுக்கு தெரியுமா, சொந்த பந்தத்துக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? எங்கள் அப்பா அம்மா செய்கிற தியாகம், எங்கள் அப்பா அம்மா செய்கிற நன்மை, எங்கள் அப்பா அம்மா செய்கிற உதவிகள் எனக்குத்தான் நல்லா தெரியும். ஆனால் நான் செய்கிற, எங்கள் அப்பா அம்மா செய்கிற நல்ல விஷயம் என்னை காட்டில் வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கு? அப்போ அந்த உலகத்தில் உனக்கு தெரியுதானே, எனக்கு தெரியல. யாரோ எங்குள்ளவர்களோ சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அன்னைக்கு பயங்கரமாக உதவி செஞ்சாரு, எனக்கு அது தினமும் செய்கிறாரு. அது எப்போ தெரியல? அருகில் இருக்கும்போது தெரியல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலனளிக்கிறார். ஒரு அம்மா ஒரு அப்பா செய்கிற விஷயங்கள், ஒரு சபையில் ஒரு நபர்கள் மறைமுகமாக செய்கிற ஊழியம் காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் தெரியணும்னு அவசியமும் இல்லை, யாருக்கும் தெரிய வேண்டாம், அது கடவுளுக்கு மட்டும் தெரியும். அப்போது இந்த இடத்துல அப்பா அம்மா உறவை ஒப்பிட்டு பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சின்ன யாக்கோபு செய்த காரியம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இயேசுவுக்கு தெரிஞ்சிருக்கு. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற ரகசியமும் யாருக்கு தெரிஞ்சிருக்கு? சின்ன யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் நிலைச்சு நின்னார், இயேசுவோடு நின்னார், இயேசுவோடு உண்மையாக நின்னார். இதுதான் ரெண்டே கருத்து இந்த சின்ன யாக்கோபுடைய மனசில் நம்ம படிக்க, அவருடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிற ஒரு பாடம். மனிதர்கள் பார்க்காத இடத்தில் தேவனுக்காக செய்வது உண்மையான ஒரு ஊழியம். இந்த ரூமில் இந்த இடத்துல ஒரு குப்பை இருக்குது, எல்லாம் வெளியே போயிட்டோம். திடீர்னு ஜோயல் அந்த குப்பை எடுத்துகிட்டு அங்கே போடுறான். அது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பெரிய குப்பை இருக்குது, நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம், முடிவு பாட்டு பாடின உடனே அந்த குப்பையை எடுத்துட்டு நான் வெளியில் போகிறேன். இதில் என்ன பிரமாதம்? அதே குப்பை யாரும் வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு, அப்போ நான் எடுக்கல. நீங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மூப்பர் வந்துட்டாரு, பெரியவங்க வந்துட்டாங்க, ஆண்டி வந்துட்டாங்க, அங்கிள் வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க, இப்போ எடுத்தால் சரியாக இருக்கும், அப்போ தான் நம்ம நல்ல பாசிட்டிவ் பேர் வாங்க முடியும்னு எடுத்தேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையாக இருக்கிறது.
நான் சொல்கிற விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? சின்ன யாக்கோபு ஏசப்பாவோடு இருந்தார், ஏசப்பாவோடு உண்மையாக இருந்தார், கடைசி வரைக்கும் இருந்தார். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், இந்த இதில் 4வது பாயிண்ட்டை பார்க்கும்போது கடைசி வரை உண்மையாக இருங்கள். இன்றைக்கி ஏசப்பா கிட்ட நம்ம இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே நம்மளாம் செத்து நூடுல் அதான் சொல்லுவாங்க, என்ன நொந்து நூடுல்ஸ் ஆகிறது. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவை காடுக்கும் எனக்கும் கனெக்ட் பண்ணுறதுலேயே அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுது. அதுலேயும் உண்மையாக இருக்கணுமா, அதுலேயும் நிலைச்சு நிற்கணுமா, எப்போ வரைக்கும்? கடைசி வரைக்கும். அப்போ எவ்வளோ பெரிய பாடம் அந்த சின்ன யாக்கோபுல இருக்கு. இதெல்லாம் அவர் செஞ்சாரே. ஏசப்பாவோடு இருந்தார், ஹி வாஸ் வித் ஜீசஸ். அப்புறம் ஏசப்பாவோட உண்மையாக இருந்தார், நம்பி இருந்தார், அந்த ட்ரஸ்ட் இருந்துச்சு. அட் எண்ட் லாஸ்ட் வரைக்கும் ஏசப்பாவோட இருந்திருக்கிறார். யாக்கோபு 12 பேரினுடைய பட்டியலில் வந்த நோக்கத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஒரு கதையோடு நிறைவு செய்யலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிப்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 13. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே வாசிச்சது தான். வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். நல்லா கவனிங்க, மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பு தோமா பர்தலோமேயு மத்தேயு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும், இவங்கெல்லாம் போதும். இவங்கெல்லாம் எங்க இருந்திருக்கிறாங்க? இந்த வசனத்தினுடைய துவக்கம் எப்படி ஆரம்பிக்குது? அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில். மேல் வீட்டில்ன்ற அனுபவம் எப்போ வரும்? ஏசப்பா இறந்ததுக்கு அப்புறமா, ஏசப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியா? மேல் வீட்டில் அனுபவம் எங்கு இருந்தது? அடுத்த ஹோம் இருக்கா? அப்போஸ்தலர் 1:13 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பா, கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பா, கிறிஸ்து மறுபடியும் உயிர் தெழுந்ததுக்கு பின்பா? உயிர் தெழுந்த என்னோட ஆப்ஷனோட பயங்கர ஆப்ஷனாக போயிடுச்சே. எப்போ இது கடைசியாக நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். யாரெல்லாம் ஏறினாங்கன்னா, இந்த கூட்டத்தில் இவரும் இருக்கார், நம்ம பார்க்குற சின்ன யாக்கோபு இருக்கிறார். எப்போ நடந்த இன்சிடென்ட் அப்படின்னா, அவர் இறந்துட்டாரா இறக்கலையா? மறிச்சிட்டார். பரலோகத்துக்கு போயிட்டாரா போகலையா? போகலை. ரெண்டுக்கும் நடுவு டைமில், அந்த டைம் வரைக்கும் இந்த மனுஷன் இருந்திருக்கிறார். மற்றவங்களாம் இருந்தார் தான், மற்றவங்களை பற்றி படிக்கிறதுக்கு நிறைய பாடம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம். ஆனால் இந்த மனுஷன்றது ஒரே ஒரு யூனிக் விஷயம் என்னென்னா, அந்த நிமிஷம் வரைக்கும் கூடவே தான் இருந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஏசப்பா கிட்ட கடைசி வரையும் நிற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். அது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் ஆரம்பித்த இடத்திலே இருக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. இயேசுவோடு இன்னும் ஆழமாக வளர்ந்திருக்கிறோமா என்பதையும் யோசித்து பாருங்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நாள் மனுஷன் ஒரு மாரத்தான் ஓட்டத்துக்கு ஓடுறான். முதல் நாள் ஓட்டம் அல்ல, முடிவு வரை ஓட்டம். சரியா? இப்படி ஒரு தலைப்பு, ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த பிக்சர் இருந்தால் போடுங்க. ஓகே, இப்படி ஒரு மாரத்தான் போட்டி நடக்குது. வேகமாக ஓட போகிறாங்க. சரிங்களா? எல்லாம் பயங்கரமாக ஓடுறாங்க. முதல்ல ஒரு 5 கிலோமீட்டர் ஓடும்போது ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக ஓடி வந்தார். 5 கிலோமீட்டர் ஓடும்போது சூப்பர் ஃபாஸ்ட் அப்படி வந்தார். எல்லாரும் கை தட்டுறாங்க. இந்த மனுஷன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கான், இவன் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறான் அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷமாக நினச்சாங்க. அந்த 5 கிலோமீட்டர் ஓடினவன் அடுத்த 10 கிலோமீட்டர் தாண்ட உடனே இன்னும் எல்லாருக்கும் உற்சாகம் வந்துருச்சு. பரவாயில்லையே, 5 கிலோமீட்டர் ஓடின மனுஷன் 10 கிலோமீட்டர் தாண்டியும் அந்த வேகத்தை குறைக்காமல் ஓடிட்டானே அப்படின்னு நினச்சாங்களாம். 10 கிலோமீட்டர் போனோன்னே இன்னும் நன்றாக ஓடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே 30 கிலோமீட்டர் தாண்ட வச்சாங்க. 30 கிலோமீட்டர் தாண்டி ஓடிட்டே இருக்கும்போது நாக்கு செத்து போச்சு, தண்ணி குடிக்கணும், நாக்கு வறண்டுட்டு. வேகமாக ஓடிட்டு இருந்தவன் அந்த ஆளை நின்றுட்டான். உடனே எல்லாருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது குட் எனர்ஜி, 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது வெரி குட் எனர்ஜி. எங்கேருந்து பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. சூப்பர், அற்புதமாக ரன் பண்ணுறான், ஓடுறான் அப்படின்னு நினச்சாங்க. அந்த 30 கிலோமீட்டர் 30 அந்த ரீச் கிலோமீட்டர் வரும்பொழுது எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகி ஸ்டாப் ஆகிட்டான். மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். கொங்கு மண்டல மக்கள் இருக்கிறீங்க, பழைய பாஷையில் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். படுவாவி பையன் இப்படி ஆகிவிட்டானே அப்படின்னு ஒரு வாய் மேலே இப்படி கை வைக்கிறது என்ன, ஒரு சத்தம் ஒன்று வரும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏனுங்க கரெக்டு தானுங்க? சொல்லுங்க, மக்களுக்கு என்ன மனநிலை வந்திருக்கும்? இவ்வளோ கஷ்டப்பட்டான்,
இந்த கிலோமீட்டர் நெருங்க போது 30 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல வேகமாக வந்தான், இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி நின்றுட்டானே. இவ்வளோ தூரம் சபைக்கு ஓடி வந்தோம், இவ்வளோ தூரம் ஓய்வு நாளை அனுசரித்து, இவ்வளோ தூரம் சனிக்கிழமை உண்மை என்று சொல்லி உபதேசத்தை கேட்டு நாம இவ்வளோ நாள் ஓடி வந்துட்டோம் நீங்களும் நானும். முக்கியமான தருணங்கள் வரும்பொழுது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது ஒருவேளை தடம் புரண்டு சென்றோம் என்று சொன்னால் இந்த ஓட்டத்தில் ஓடின மனுஷன் மாதிரி தான் நம்மளும் இருக்கும். கடைசியில் வந்துட்டு நிற்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதுக்கு ஓடாமையாவது இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். 5 கிலோமீட்டர் ஓடும்போது பாராட்டினாங்க, 10 கிலோமீட்டர் ஓடும்போது பாராட்டினாங்க, அப்படி ஒவ்வொரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆக 30 கிலோமீட்டர் நெருங்கும் போது எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்படி ஸ்டாப் ஆகிட்டான். நாம் சிறு வயதில் ஞானஸ்தானம் எடுத்துடுறோம். பல வருடங்களுக்காக சபைக்கு வந்த பழக்கம் இருக்குது. சர்ச்சில் வந்துட்டு ஒரு சில காரியத்திலலாம் பழக ஆரம்பிச்சிடறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறதுக்கு பாஸ்டரோட ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடறோம். ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா, நான் இன்னும் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறேனா? யாக்கோபு நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். இன்னும் நான் அப்படியே செய்கிறேனா? ஆரம்பத்தில் இருப்பது முக்கியம் அல்ல, கடைசி வரைக்கும் கிறிஸ்துவோடு நிற்பதற்கு பிரயாசப்பட்டு வாழ்வது தான் முக்கியம். அதுதான் இந்த யாக்கோபில் நாம் பார்க்குறோம். ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். ஒரு பெரிய சர்ச்சு, பெரிய சபையில் ஒரு சகோதரன் இருந்தான். ஒரு நாளும் அந்த நபர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மேடைக்கு வந்து பழக்கமே இல்லையா, ஒருபோதும் வரமாட்டார், மேடைக்குன்னு வரவே மாட்டார். பிரசங்கம் பண்ண தெரியாது, பேசுறதுக்கு தெரியாது, பாட தெரியாது, ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஃபேமிலியானாலும் அதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்வார்னா, சபைக்கு வர்றவங்களை மட்டும் என்ன செய்வாரா, கை கூப்பிட்டு வாங்க உள்ளன்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பையன் மற்றது இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லோரும் அன்பாக பார்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவன் என்னென்ன வேலை செஞ்சான் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டாங்க. நல்ல வயதாகுது, அவன் மறிக்கிற வயசு வந்துட்டு, அவனுக்கு பெரியவங்கள்லாம் நிறைய பேர் மறைச்சிட்டாங்க. அவனை பார்த்து வளர்ந்த வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இறந்துட்டார். அந்த மனுஷன் இறந்து சடலத்தை வச்சுருக்கிறாங்க. அப்போது எல்லா விசுவாசியும் கூடி வந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இது நடந்த உடனே எல்லோரும் கூடிட்டாங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் அங்கே வந்து நிற்கிறாங்க. இந்த மனுஷன் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற பாஸ்டர் கேட்குறாரு. இங்கே படுத்துருக்கிறாரே, இவர் யாருக்காவது தெரியுமான்னா நிறைய பேருக்கு சொல்ல தெரில. அப்போது வாலிப பிள்ளைகளே நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து இப்போது அவருடைய முகத்தை வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், இது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரில. தெரிஞ்சவங்கெல்லாம் பக்கத்தில் வந்து எட்டி பார்த்துட்டு, இவர் தான் நான் சர்ச்சுக்கு வரும்போது உள்ளவான்னு என்னை முதல்ல கூப்பிட்டாரு, மறுபடியும் அடுத்த வாரம் வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சார், பேசினார் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபன் சொல்லிட்டு பின்னாடி போயிட்டானா. இதே மாதிரி இதை சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் எல்லாரும் வந்து பெட்டி பக்கத்தில் நிற்க மாட்டாங்களா, அங்கங்கே உட்காந்துருப்போம்ல, அங்கே உட்காந்துருந்து இன்னொரு நபர் எந்திரிச்சு வந்துட்டு சொல்கிறாங்க, இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துச்சே, யாரை சொல்கிறாங்க, இவர் யார் அங்கே படுத்திருக்கிறாருன்னு சொல்லி எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. ஆமாம்மா, இவர் தான் என்னையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிக்க அங்கே இருக்கிற பாதிக்கு மேற்பட்டவர்கள், இவர் எனக்கு யார் நல்லா தெரியும், என் சபையில் என்னை உள்ளவான்னு சொன்னவரே இவர் தான் அப்படின்னா. இதுலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பிரசங்கம் செய்கிறது மாத்திரம் ஊழியம் அல்ல, ஒரு சபைக்கு வருகிறவர்களை வாருங்கள் என்று சொல்வது மிகப்பெரிய ஊழியம். அந்த சாட்சி, அந்த கதையில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்ற மறுபடியும் பதிவு பண்ணுறேன். உள்ள வாங்க, அடுத்த வாரமும் வாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னான். ஒருவேளை இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை இந்த மாதிரி பெஞ்சு சாதாரணமாக அரேஞ்ச் பண்ணுற வேலையாக இருக்கலாம். ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலும் என்றோ எப்போவோ சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு நாள் யாருக்காவது என்ன செய்து பயன்படுகிறது அப்படின்றத மறக்காதீங்க. 12 சீஷனுடைய பட்டியலில் இந்த சின்ன யாக்கோபுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் இருக்கும் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பெயர் எங்கு இருக்கிறது? ஒரு 4 கேள்வியை நம்ம கேட்டு நிறைவு செய்வோம். யாக்கோபின் வாழ்க்கையில் நமக்கு சொல்லுகிற பிரபலமாக இருப்பதை தேடாதே, உண்மையாக இருப்பதை நீ தேட வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை அறிஞ்சு வச்சிருக்கிறாரா? 2வது, மனிதர்களாக அறியப்படுவதை தேடாதே, தேவனால் அறியப்படுவதை மாத்திரம் தேட வேண்டும்.
மேடையை தேடி ஒருவரும் செல்ல வேண்டாம், இயேசுவை நோக்கி மாத்திரம் செல்லுவோம். சிறிய யாக்கோபு பெரிய பாடம். மனதில் வச்சு பாருங்க, ஆண்டவர் இந்த யாக்கோபு மூலமாக எந்தெந்த பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யட்டோம். எல்லாருக்கும் இயேசப்பா ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு பணின்னா உங்களுக்கும் ஒரு பணி இருக்குது, நீங்களும் அந்த சேவையை செய்யணும், நீங்களும் ஒரு சேவையை செய்யணும்னு எல்லாருக்கும் தனித்தனியான ஒரு காரியம் கொடுத்துருக்கிறார். அதில் கடைசி வரைக்கும் நின்று அவருக்காக ஜெபித்து வாழும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்தி காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். சின்ன யாக்கோபு நிச்சயமாக இது ஒரு பெரிய பாடம். ஏசப்போடு இருந்தார். ரெண்டாவது பாயிண்ட்டு, முதல்ல ஏசப்போடு இருந்தார், ரெண்டாவது உண்மையாக இருந்தார், மூன்றாவது கடைசி வரை இருந்தார். இந்த 3 காரியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.